வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவை சுயசார்பு நாடாக மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் சீர்திருத்தங்களை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சிக்கான முக்கிய உந்து சக்தியாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை பயன்படுத்துவது உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து இணையதளம் மூலம் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு பிந்தைய 3 கருத்தரங்குகளில் பிரதமர் உரையாற்றினார். புதுடெல்லியில் நடைபெற்ற மகளிர் மக்கள் பிரதிநிதிகளின் தேசிய மாநாட்டில் பெண்களை வலுவான பஞ்சாயத்து தலைவர்களாக மேம்படுத்துவதற்கான சஷக்த் பஞ்சாயத் நேத்ரி இயக்கம் தொடக்கி வைக்கப்பட்டது. மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பஞ்சாயத்து பிரதிநிதிகளாக உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க தேவையிருப்பதாக கூறினார். இந்தியாவின் மறுசுழற்சி பொருளாதாரம் 2050 ஆண்டிற்குள் 2 டிரில்லியன் மதிப்புள்ளதாக மேம்பட முடியும் என்றும், இதனால் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் ஆசிய பசிபிக் மறுசுழற்சி பொருளாதார பேரவையின் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுடெல்லியில் தேசிய சுகாதார இயக்கத்திற்கான வழிகாட்டும் குழுவின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். மக்களுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான கொள்கை கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாட்டு உத்திகள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் அதிகாரிகள் தங்களின் சட்டப்பூர்வ கடமைகளை கவனமாகவும் வெளிப்படையிலான முறையிலும் நிறைவேற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரில் துபாயில் நடைபெற்று வரும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 265 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் இந்திய அணி சற்று முன் வரை 6 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.